மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்னைக்கு திராவிட மாடல் அரசு அவங்களுடைய திறன் மேம்பாட்டு குறித்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பணி புரிஞ்சிருக்காங்க, எந்த அளவுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்காங்கன்றதை பற்றி நம்ம சேனலில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அனைவரும் அனைத்திலும் திறமை பெற்றவர்களாக விளங்க வேண்டும் என்பதற்காக, முதன்மையானவர்களாக சிறந்து விளங்க வேண்டும் என்ற பரந்த பட்ட எண்ணத்துடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் நான் முதல்வன் திட்டத்தை உருவாக்கினார்கள். பாடப்புத்தக கல்வியை தாண்டி அனைத்து பணிகளிலும் இளைஞர்களை மாணவ மாணவியர் அத்திட்டம் தயார் செய்து வருகின்றது. இதுவரை 48 லட்சத்துக்கும் அதிகமான திறன் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு மாணவர்களை அனைத்து துறையிலும் கூடுதல் திறமையானவர்களாக திறன்களையும் கொண்டவர்களாக நான் முதல்வன் திட்டம் வளர்த்தெடுத்துள்ளது. நான் முதல்வன் திட்டத்தால் பயன்பெற்ற மாணவர்கள் இந்தியாவின் முன்னணி நிறுவனங்களில் நியமனம் பெற்றுள்ளனர். கடந்த காலங்களில் IAS மற்றும் IPS பணிகள் உள்ளிட்ட UPSC நடத்தும் குடிமை பணி தேர்வுகளில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு குறைந்து வந்தது. அதனை மாற்றும் வகையில் அரசு வகுத்த திட்டங்களால் கடந்த 2 ஆண்டுகளாக தேர்ச்சி பெறுபவர்களின் எண்ணிக்கை அதிகமாகி வருகிறது. 18 வயது முதல் 35 வயது உள்ள படித்த வேலை இல்லாத இளைஞர்கள், பள்ளி அல்லது கல்லூரி படிப்பை பாதியில் நிறுத்தியவர்கள் என அனைவரும் பயன்பெறும் வகையில் வெற்றி நிச்சயம் பயிற்சி திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதற்குரிய பயிற்சி தொகையினை அரசே முழுவதும் ஏற்கிறது. இப்படி அனைவரையும் தகுதிப்படுத்தி வருகிறது திராவிட மாடல் அரசு. இதன் தொடர்ச்சியாக திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உயர்கல்வி மாணவர்கள் திறன் பயிற்சி ஊக்கத்தொகை. தமிழ்நாட்டில் உயர்கல்வி முடித்த பின் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் திறன் பயிற்சி மேற்கொள்ள முன்வரும் 5 லட்சம் மாணவர்களுக்கு 6 மாத பயிற்சி ரூபாய் 1500 உதவித்தொகையுடன் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. 2030ஆம் ஆண்டிற்குள் 50 லட்சம் நபர்களுக்கு கீழ்கண்டவாறு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. நான் முதல்வர் 2.0 திட்டத்தின் கீழ் கல்லூரி மற்றும் தொழில்நுட்ப கல்வி பயிலும் 25 லட்சம் மாணவர்கள். வெற்றி நிச்சயம் 2.0 உயர்கல்விக்கான முழுமை செய்யாத வேலைவாய்ப்பினை எதிர்நோக்கி இருக்கும் 5 லட்சம் இளைஞர்கள். 5 லட்சம் இளைஞர்களுக்கு முறையான பணிப்பயிற்சி ஃபார்மட் அப்ரண்டிஸ்ஷிப் அல்லது பணியிட கற்றல் ஒர்க் பேஸ்டு லேர்னிங்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 14 லட்சம் நபர்களுக்கு திறன் மேம்பாடு பயிற்சிகள் அப்ஸ்கில்லிங் மறுதிறன் பயிற்சிகள் ரீஸ்கில்டு முறைசாரா கற்றல் மூலம் பெற்ற திறன்களுக்கு அங்கீகாரம் பெறுவதற்கான முறைப்படுத்தப்படும் பயிற்சிகள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டு அவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட பகுதிகளில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள். இப்போ நான் ஒரு 6-7 மாவட்டங்கள் சொல்ல போகிறேன். அந்த மாவட்டங்களில் எந்தெந்த துறையில் எவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்குது, எந்தெந்த துறை அங்கே வேக்கன்சி அதிகமாக இருக்குது, அதுக்கான பயிற்சிகள் வழங்கப்படுறதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இப்போ மாவட்டத்தின் பேர் சொல்கிறேன். காஞ்சிபுரம், ஒசூர் சொல்லியிருக்காங்க. அந்த மாவட்டங்களில் மின்சார வாகனங்கள், மின்னணு சாதன உற்பத்தி, அதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 2வது மாவட்டம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் எது தெரியுமா ஃபேமஸ்? ஹார்பர் இருக்கிறதால அங்கே கப்பல் கட்டுமான தொழில்நுட்பங்களுக்கான வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது குறித்து ட்ரைனிங் தரப்போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது சென்னை, கோயம்புத்தூர் டிஜிட்டல் அண்ட் IT டெக்னாலஜி அந்த பக்கம் அதிகமாக வேலை வாய்ப்புகள் இருக்கிறதால அது சம்மந்தப்பட்ட ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. கள்ளக்குறிச்சி காலனி தொழில் அது சம்மந்தப்பட்டது. தூத்துக்குடி, சேலம் சரக்கு மேலாண்மை லாஜிஸ்டிக்ஸ், அரியலூர், பெரம்பலூர் கட்டுமானம், மதுரை மருத்துவம் மற்றும் சுற்றுலா, திருச்சி கனரக உற்பத்தி. அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை செமி கண்டக்டர், தஞ்சை நாகை உணவு பதப்படுத்தல். இந்த துறைகளில் அந்த மாவட்டங்களில் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதால அந்த துறைகளை திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட்டு வேலையும் கன்ஃபார்ம் உறுதி செய்யப்பட்டு தரப்போகிறதா திராவிட மாடல் அரசு சொல்லியிருக்காங்க. திறன் மேம்பாடு குறித்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ கண்டிப்பாக வரும். எனக்கு கிட்டத்தட்ட நிறைய திறன் மேம்பாட்டுக்காக இளைஞர்களுக்காக நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தந்திருக்காங்க திராவிட மாடல் அரசு. அதை பற்றி கண்டிப்பாக இன்னொரு வீடியோ போடுவேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.